டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக அரசின் நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் விளக்கத்தால் திமுக அரசின் பொய் நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். டங்ஸ்டன் விவகாரத்தில் திமுக அரசின் நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் விளக்கத்தால் திமுக அரசின் பொய் நாடகம் வெட்ட வெளிச்சமாகியுள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சனம் செய்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, டங்ஸ்டன் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள விளக்கம் திமுக அரசினுடைய பொய்களையும் நாடகங்களையும் வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது என்று அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பதிவில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பதிவில், கடந்த 2023 அக்டோபர் 3 அன்று திமுக அரசினுடைய நீர்வளத்துறை அமைச்சர் எழுதிய கடிதத்தில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவிக்காமல் மாறாக டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏல விடக்கூடிய உரிமை மாநில அரசுக்கே வழங்க வேண்டும் என்று கோரியுள்ளதை மத்திய அரசு தற்போது அம்பலப்படுத்தியுள்ளது என்று அவர் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் பிப்ரவரி மாதம் மத்திய அரசுக்கு நாயக்கர்பட்டி சுரங்கத்திற்கான நில தரவுகளை அனுப்பிய திமுக அரசு ஏலம் நடத்த எந்தவித எதிர்ப்பையும் பதிவு செய்யவில்லை எனவும் மத்திய அரசு தற்போது தெளிவுபடுத்தியிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் 2024 பிப்ரவரியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க ஏலம் தொடங்கியது முதல் 11/7 அன்று ஏல முடிவு அறிவிக்கும் வரை மாநில அரசிடமிருந்து எந்தவித எதிர்ப்பும் வரவில்லை என்று மீண்டும் ஒரு முறை மத்திய அரசு கூறியிருக்கிறது. இதற்கு இடைப்பட்ட 10 மாதங்களில் ஒரு முறை கூட தமிழக அரசின் சார்பாக எதிர்ப்பு தெரிவிக்காதது ஏன் என்ற ஒரு கேள்வியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எழுப்பியிருக்கிறார். இதைதான் சட்டமன்றத்திலும் ஊடகங்கள் வாயிலாகவும் தொடர்ந்து தான் சுட்டிக்காட்டி 10 மாதங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றும் அரசாங்கம் தானே நடத்துறீங்க என்று திமுக அரசை நோக்கி கேட்டுக்கொண்டே இருந்தேன் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த பதிலையும் சொல்லாமல் சட்டமன்றத்தில் கூப்பாடு போட்டுவிட்டு அமைச்சர் பதற்றத்தில் பேசியும் முதல்வர் மடைமாற்ற அரசியல் மட்டுமே செய்து வந்தார் என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்திருக்கிறார். தூங்குபவர்களை எழுப்பலாம், ஆனால் கும்பகர்ணன் போல் தூங்குவதாக நடிப்பவர்களை ஒருபோதும் எழுப்ப முடியாது என்ற ஒரு சாடலை முன்வைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி உண்மை மீண்டும் அம்பலப்பட்டு இருக்கிறது. மேலூர் மக்களுக்கு திமுக அரசு இழைத்துள்ள இந்த மாபெரும் துரோகத்திற்கு ஸ்டாலினுடைய இந்த அரசு கண்டிப்பாக பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரு கேள்வியோடு தன்னுடைய கடுமையான கண்டனத்தையும் அவர் பதிவு செய்திருக்கின்றார். நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.